வணக்கம். வேளின்ற செய்திகளுடன் நான் நிரோஷன். நேட்டோ அங்கத்துவ நாடான ரொமேனியாவில் முதன்முறையாக அமெரிக்க விமானப்படையின் மூலோபாய கனமான குண்டுவீச்சு விமானங்களின் வருகை அமெரிக்க போர் விமானங்களை துரத்த ரஷ்ய விமானப்படையை தூண்டியது. அமெரிக்க விமானப்படையின் மூலோபாய கனமான குண்டுவீச்சு விமானங்கள் நோர்வே வான்வெளி வழியாக சென்றன என்பதை ஆஸ்லோவின் ஆயுதப்படைகள் உறுதிப்படுத்தியுள்ளன. மாஸ்கோவின் பாதுகாப்பு அமைச்சும் அதிகாலையில் பேரன்ஸ் கடலில் 2 அமெரிக்க B-52H குண்டுவீச்சு விமானங்களை இடைமறிக்க ரஷ்ய விமானப்படையின் 2 போர் விமானங்கள் அனுப்பப்பட்டன என்று அறிவித்துள்ளது. பேரன்ஸ் கடல் நோர்வேயின் வடக்கே மற்றும் ரஷ்யாவின் வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ளது. ரஷ்ய எல்லையை நோக்கி வந்து கொண்டிருந்த அமெரிக்க மூலோபாய குண்டுவீச்சு விமானங்கள் ரஷ்ய போர் விமானங்கள் நெருங்கி வந்தபோது ரஷ்ய கூட்டமைப்பின் மாநில எல்லையிலிருந்து திரும்பி சென்றதாக மாஸ்கோ வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்காவை தளமாக கொண்ட அமெரிக்க விமானப்படையின் கட்டளை தளம் வெளியிட்ட அறிக்கையில் 2 அமெரிக்க B-52 விமானங்களை நோக்கி 2 ரஷ்ய விமானங்கள் வந்ததாக கூறியது. ஆனால் ரஷ்ய விமானங்கள் வந்ததால் B-52 விமானங்கள் பாதையை மாற்றவில்லை என்றும் அவற்றின் திட்டமிடப்பட்ட விமான திட்ட பாதையை எந்த விபத்தும் இல்லாமல் தொடர்ந்தன என்றும் குறிப்பிட்டுள்ளது. B-52 விமானங்கள் ரொமேனியாவில் உள்ள ஒரு நேட்டோ விமான தளத்தில் நிறுத்தப்படுவதற்காக அமெரிக்காவிலிருந்து வந்து கொண்டிருந்தன. ரஷ்யா உள்ளே அதே பிராந்தியத்தில் உள்ள ரொமேனியா நாட்டிலிருந்து அமெரிக்க மூலோபாய குண்டுவீச்சு விமானங்கள் இயக்கப்படுவது இதுவே முதல் முறை என்று அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகம் தெரிவித்துள்ளது. இந்த தளம் ரொமேனியாவின் கருங்கடல் கடற்கரைக்கு அருகில் அமைந்துள்ளது. அங்கு உக்ரைன் ரஷ்யாவின் கருங்கடல் கப்பல் தொகுதியுடன் போராடுகிறது. ரஷ்ய கடற்படையின் கருங்கடல் கப்பல் தொகுதியின் கப்பல்கள் மீது உக்ரைன் வெவ்வேறு விதமான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது. கருங்கடல் இப்போது ரஷ்ய கடற்படைக்கு சோதனை களமாக மாறியுள்ளது. நோர்வே கூட்டு தலைமையகத்தின் செய்தி தொடர்பாளர் ஹன்னே ஒலாப்சன் இந்த அமெரிக்க விமானங்கள் நோர்வே வான்வெளியில் பறக்கிறது என்பது மட்டுமே அமெரிக்க விமானங்களால் எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. அந்த விமானங்கள் எமது வான்வெளியில் பறக்கலாம் என்ற தகவல் முன்கூட்டியே எமக்கு தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அந்த தகவல் அமெரிக்கர்களால் உறுதிப்படுத்தப்படவில்லை. நாம் அந்த விமான ஆபரேஷனில் நேரடியாக ஈடுபடவில்லை என்று தெரிவித்தார். நோர்வே வான்வெளியின் கண்காணிப்பு மற்றும் கட்டுப்பாட்டு நோர்வேயின் ஆயுதப்படைகளால் மேற்கொள்ளப்படுகிறது என்றும் ஒலாப்சன் மேலும் கூறினார். எந்த நோர்வே விமான நிலையங்களும் அல்லது விமானங்களும் அமெரிக்க B-52H விமானங்களின் பறத்தனால் பாதிக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். பின்லாந்தின் பாதுகாப்பு அமைச்சர் ஆண்டி ஹகானன் வெளியிட்டிருந்த ஒரு சமூக வலைதள பதிவில் பின்லாந்து பிரதேசத்தில் அமெரிக்காவின் மூலோபாய குண்டுவீச்சாளர்களுடன் ஒத்துழைப்பை செயற்படுத்தியதாக கூறினார். இந்த விமான பறத்தல் நேட்டோ உறுப்பு நாட்டில் நடைபெறும் இயல்பான செயற்பாடு என்றும் பொதுவான பாதுகாப்பு, தடுப்பு மற்றும் தற்காப்பு ஆகியவற்றின் அடிப்படை நடவடிக்கை என்றும் ஹகானன் விவரித்தார். பின்லாந்தின் ராணுவம் ஒரு தனி அறிக்கையில் 2 B-52 குண்டுவீச்சு விமானங்கள் பயிற்சி நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக பினிஷ் வான் பகுதியில் பறந்தன. நோர்வேயில் இருந்து லாப்லாண்ட் வழியாக நகர்ந்து பின்னர் தெற்கு நோக்கி சென்றன. அந்த விமானங்களோடு 3 எரிபொருள் நிரப்பும் விமானங்களும் வந்ததாக பின்லாந்து ஆயுதப்படைகள் மேலும் தெரிவித்தன. அமெரிக்க ராணுவ நடவடிக்கைகள் சமீப நாட்களில் அதிகரிக்கவில்லை. 2014இல் ரஷ்யா கிரிமியாவை ஆக்கிரமித்து பிப்ரவரி 2022இல் உக்ரைன் மீதான முழுகளவிலான படையெடுப்பை தொடங்கியதிலிருந்து இதுபோன்ற பறத்தல்கள் எமது நாட்டின் வடக்கு பகுதிகளில் தொடர்ந்து நடக்கின்றன என்று ஒலாப்சன் கூறினார். குண்டுவீச்சு விமான தொகுதியின் ஒரு பகுதியாக நோர்வே விமானப்படை விமானங்களும் அமெரிக்க விமானப்படைகளுடன் கூட்டு பயிற்சியை மேற்கொள்கின்றன என்று செய்தி தொடர்பாளர் கூறினார். இந்த கூட்டு பயிற்சி பிராந்தியத்திற்கான தடுப்பு மற்றும் பாதுகாப்பிற்கான பொதுவான அணுகுமுறையை மேலும் மேம்படுத்தவும் பலப்படுத்தவும் வாய்ப்பளிக்கிறது என்றும் அவர் கூறினார். ரஷ்யா தனது வான்வெளியை நெருங்கி வரும் நேட்டோ நாடுகளுக்கு சொந்தமான விமானங்களை இடைமறிக்க அனுப்பப்படும் போர் விமானங்கள் தொடர்பாக அவ்வப்போது அறிக்கை வெளியிடுகிறது. இந்த மாத தொடக்கத்தில் மாஸ்கோ தனது வான்வெளி கட்டுப்பாட்டு அமைப்புகள் பேரன்ஸ் கடலை உள்ளடக்கியதாக கூறியது. ஜூலை 10ஆம் தேதி அதன் எல்லையை நோக்கி சென்ற நோர்வே விமானப்படையின் P-8A பொசிடெயின் கடல் கண்காணிப்பு விமானத்தை ரேடார் நகர்வுகள் மூலம் கண்டறிந்தது. ரஷ்யா ஒரு MiG-31 போர் விமானத்தை இடைமறைக்க அனுப்பியது. உடனே அமெரிக்க P-8A ரஷ்ய வான் எல்லையை நோக்கி வருவதிலிருந்து திரும்பியது என்று அந்த நேரத்தில் பாதுகாப்பு அமைச்சும் கூறியது. மார்ச் மாதம் மாஸ்கோ தனது MiG-31 போர் விமானங்களில் ஒன்று பேரன்ஸ் கடல் மீது 2 அமெரிக்க விமானப்படை B-1B மூலோபாய குண்டுவீச்சு விமானங்களை இடைமறைக்க துரத்தப்பட்டதாக கூறியது.
செப்டம்பர் 2023 ரஷ்யா ஒரு மிக்-31 அதே பகுதியில் தனது வான்வழியை நெருங்கும் ஒரு அமெரிக்க கடற்படை P-8A விமானத்தை துரத்தியதாகவும் கூறியது. நேட்டோ கூட்டணியின் உறுப்பினர் நாடுகள் ரஷ்ய விமானங்கள் தங்கள் வான்வழியை நெருங்குவதை கண்டறியும் போது நேட்டோ நாடுகளும் ரஷ்ய விமானங்களை துரத்துகின்றன. இது இருதரப்பும் தத்தமது வான் எல்லைகளுக்கு அருகே உக்ரைன் போர் தொடங்கிய பின் செய்யும் வழமையான துரத்தல்கள்தான். நேட்டோ கூட்டணிக்கு அங்கு பல நாடுகள் உறுப்பினர்களாக உள்ளன. ஆனால் ரஷ்யாவுக்கோ கிழக்கு ஐரோப்பாவில் உள்ள ஒரே ஒரு நட்பு நாடு பெலருஸ் மட்டும்தான். அவர்களிடமும் பலமான விமானப்படை கிடையாது.